ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாயா பண்ண போகிறோம். இது நல்ல சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த தோல் இந்த போனை விட்டு அப்படியே லூசன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாயாக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். முதல்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதில் மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இதெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை தனியாக அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா, இதை தனியாக அரைச்சிக்கலாம். இது 3ஐயும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் தனித்தனியாக. இது நல்ல ஒரு டேஸ்டான ரெசிபி. இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, அரை வெங்காயம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இதை தாளிக்கிறதுக்கு. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதில் சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் அரை வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். இது ஒன்றும் பாதியமாக தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன். எல்லாம் வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக இருக்குது. இப்போ நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதையும் நல்லா வதக்கின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இது வேகட்டும். நல்லா தக்காளி வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மிக்ஸி கழுவின தண்ணி நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன்.
இது வந்து வேகட்டும், நல்லா தக்காளி வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம 2 மிளகாய் தான் போட்டிருக்கோம், அதனால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். கொஞ்சம் சீரகத்தூள் போடுறேன். நம்ம ஸ்பைசஸ் போட்டிருக்கோம், அதனால நான் இது கரம் மசாலா போடல. நல்லா மசிச்சு விடுங்க. தக்காளியை நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம ஆட்டுக்கால் போட்டுக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் வெந்ததுக்கு பாருங்கள், இந்த தோல் வந்து இந்த போனை விட்டு இது மாதிரி வந்து வெளியே வரணும், இல்லைன்னா இது ஒட்டிகிட்ருக்கோம். அப்போ தான் நம்ம வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மசாலாவோட கலந்து விடணும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சள் போட்டு தான் வேக வச்சேன். உங்களுக்கு இப்போ வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த மசாலாலாம் வந்து அந்த காலில் நல்லா இறங்கணும். அதில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க, காரம் சரியாக இருக்குது, உப்பு பார்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். நம்ம பாயா ரெடி ஆகிடுச்சு, நல்லா கொச்சிருச்சு. இறக்கிடலாம். சூப்பராக பாயா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.